வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 29/1/2024 முதல் 4/2/2024 வரை, தை மாதம் 15 முதல் தை மாதம் 21 வரை உள்ள வார நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்க்க போகிறோம். அதாவது தினப்பலன் என்றால் அந்த வாரத்திற்கு உண்டான வாரப்பலன். அதே சமயம் நிறைய கேள்விகளில் திருமணத்திற்கு தான் நிறைய பிரச்சனைகள் காணப்படுகிறது. திருமணஞ்சேரியுடைய மகிமைகள் என்ன, கல்யாணம் ஆயிட்டும் போகலாமா, வயதானவர்களும் போகலாமா என்றெல்லாம் நிறைய கேட்கிறார்கள். திருமணஞ்சேரி என்றாலே அது தெரிந்துவிடும், இங்கு போனால் திருமணம் கைகூடும் என்பது. இதுதான் அதனுடைய அர்த்தம். நம்ம முன்னோர்கள், நம்ம ஆன்மீக பெரிய மக்கள்லாம் கோயிலே சொல்லி வாழ்க்கை முறையை கொண்டு வந்து விடுவார். அயோத்தியில் ராமர் என்றால் கஷ்டங்களை தீர்க்கிறதுக்காக அவரிடத்தில் போய் சரணாகதி அடைவது கலிகாலத்தில். அந்த காலத்திலே இதெல்லாம் உண்டு. கலிகாலத்தில் தான் ராமர் உள்ளே வெளியில் வருவார் என்று. எல்லாம் அற்புதமான அமைப்பு. பெரியவர்கள் இந்த திருமணஞ்சேரி பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கிறார்கள். ராகு கேது தோஷம்லாம் நீங்கிறதுக்கு நிறைய பரிகாரம் போகிறது. திருமணஞ்சேரி போனாவே போதும், அவ்வளோ விசேஷம். திருமணம் கைகூட, இந்த ராகு கேதுவால் தொந்தரவுகள், நிறைய தடைகள், தொழிலெலாம் நொடிஞ்சு போகிறவங்களாம் திருமணஞ்சேரி போகலாம். கல்யாணத்துக்கு நினச்சிட்டு இருக்கீங்க நிறைய பேர். ஒன்று மாற்றி ஒன்று தேகாரைக்கு குறைபாடு, குழந்தைங்களால் பிரச்சனை, குழந்தைங்க அமைப்பில் பெரிய சிக்கல். திருமணஞ்சேரி எவ்வளோ விஷயத்துக்கு திருமணஞ்சேரி கொண்டு வராங்க பாருங்கள். ஆனால் நம்ம ஆளுங்க என்னென்னா திருமணத்துக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டனால திருமணத்தை தவிர வேறு எதுக்கும் போக மாட்டாங்க. கல்யாணம் ஆகாதவங்க மட்டும் போயிட்டு மாலை எடுத்துன்னு வந்து பூஜை பண்ணுறது. நிறைய விஷயங்கள். அற்புதமான கோயில் நாகை மாவட்டத்தில் உள்ளது. அருள்மிகு உத்வாகநாதர் சுவாமி ஆலயம் என்று பெயர். ஆனால் அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது. திருமணஞ்சேரின்னா ஒத்துப்பீங்க. மூலவர் உத்வாகநாதர், கல்யாண சுந்தரேஸ்வரர்னே அவருக்கு பேர். அம்மன் கோகிலா, தலவிருட்சம் கரு ஊமத்தை. பாடல் பெற்ற நாயன்மார்களில் அப்பர், சம்பந்தர் தேவாரம் பாடிய ஸ்தலம். சிவனும் பார்வதியும் கைகோர்த்தபடி திருமண கோலத்தில் இருப்பது சிறப்பு. சோழர்கால கட்டிடக்கலை. 274 சிவஸ்தலங்களில் இது 25வது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த கோயிலில் விசேஷமே நவகிரகங்கள் கிடையாது. திருமண வரத்திற்கு உலக புகழ்பெற்ற திருக்கோயில் இது. திருமணம்னா எல்லாரும் திருமணஞ்சேரி ஜோசியர் சொன்னாலும் சொல்லாட்டி வந்துடுவாங்க. நாகை மாவட்டத்தில் போய் யாரை கேட்டாலும் குழந்தை கூட சொல்லிடும். இங்கே அர்ச்சித்து தரப்படும் எலுமிச்சை ஆரோக்கியத்தியம். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். எலுமிச்சை ஆரோக்கியம். மாலை சந்தோஷத்தியம். விபூதி இஷ்டப்பட்ட காரியங்கள் பூர்த்தி ஆவறதையும். குங்குமம் லக்ஷ்மி கடாட்சத்தியம். ஒரு பொருளுக்கு ஒரு ஐதீகம். மஞ்சள் சுபகாரிய அனுகிரகத்தியம் அளிக்கிறது என்பது இங்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். இறைவனுக்கு அர்ச்சனை செய்த பின் தரப்படும் மாலையை வீட்டில் வைத்து பூஜை செய்ய வேண்டும். அந்த கோயில் குருக்கள் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் சொல்கிறதோடு அவங்க சொல்கிறது தான் விசேஷம். உங்களுக்கு அமாவாசைக்கு ரொம்ப விசேஷம் இந்த கோயிலில். அமாவாசைக்குன்னு சில ஸ்தலங்கள் விசேஷம். அந்த ஸ்தலம் இது ஒன்று, திருமணஞ்சேரி. ராகு பகவானே முழு உருவத்துடன் காட்சியளிக்கிறாருங்க. மனித உருவில் கவச குண்டலத்தோடு இருப்பது விசேஷங்க. இவருக்கு அமாவாசை அன்று பாலகாபிஷேகம் செய்து வேண்டிக் கொண்டால்
குழந்தை மற்றும் வேலை மற்றும் நிறைய விஷயங்கள் கைகூடும் என்பது விசேஷம். திருமண அமைப்பெல்லாம் அமாவாசையில் அது முடியலைன்னா கூட நீங்கள் எப்போ வேணுமோ போய் வேண்டிக்கங்க. அமாவாசைக்குன்னு உண்டான சிறப்புகளை பற்றி பேசுகிறாங்க. இத்தல தீர்த்தம் சப்த சாகரம். சப்தா என்றால் 7. 7 கடலும் மாலையாக இறைவன் திருமணத்திற்காக வந்ததாக ஐதீகம். அதனால தான் இந்த தீர்த்தம் சப்த சாகரம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். திருமணம் கைகூட வேண்டும், ராகு கேது தோஷம் நீங்க வேண்டும், பிள்ளை வரம் வேண்டும், தேகாரோக்கியம் நலம் பெற வேண்டும், தடைகள் தவிடுபடியாக வேண்டும், எதிரிகளுடைய பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி ஏற்பட வேண்டும், டிப்ரெஷன் தீர வேண்டும், மன அழுத்தம் தீர வேண்டும், எவ்வளோ விஷயம், வயிற்று உபத்திரம் தீர வேண்டும். எல்லாம் இந்த கோயிலுக்கு போகிறது படையெடுக்கிறது நல்லது. எப்போ வேணுமா போங்க, 365 நாளில். அமாவாசைக்குன்னு சில விசேஷம், அமாவாசை இல்லைனாலும் அதே விசேஷம் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய கோயில். திருமணஞ்சேரியுடைய விசேஷமே என்னன்னா, திருமணம் என்றால் கல்யாணம், அதான் திருமணத்தின் உண்டான முதல் வாக்கியம். சேரி என்றால் நீங்கள் தவறாக நினைத்து கொள்வீர்கள், தவறு. சேரி என்றால் கிராமம். திருமணஞ்சேரி என்பது திருமண கிராமம். சிவன் இந்த தலத்தில் பார்வதியை மணந்தார் என்பது தல வரலாறு. அதனால் இந்த ஊர் சிவன் பார்வதி திருமணமே நடைபெற்றதனால் திருமணஞ்சேரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஊருக்கு யார் கல்யாண வயசில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாலே, அப்படியும் தடை இருந்தால் உங்களுடைய ஜோதிடரை பார்த்துக்கு. நார்மலாக இந்த ஊருக்கு போயிட்டு வந்தாவே கல்யாணம் ஆகிடும். நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு. வாழ்வில் ஒரு முறையாவது, கல்யாணம் மட்டும் இல்லை, கல்யாணம் ஆனவங்க கூட இத்தல இறைவனை வணங்கினால் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உணர முடியும். அப்பேற்பட்ட விசேஷமான அற்புதம் நாகை மாவட்டத்தில் இருக்கிறது. திருமணஞ்சேரி என்ற உத்வாகநாதர் சுவாமி ஆலயம் போயிட்டு வாருங்கள். எப்பாவது ஒரு தடவை எல்லா கோயிலுக்கு போகிறச்சு இந்த கோயிலையும் ஞாபகத்தில் வைத்து போயிட்டு வாருங்கள். பெரிய விசேஷம் ஏற்படும். உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கெல்லாம் எல்லா தடைகளும் நீங்கும். சந்தோஷமாக போங்க. போகிறச்ச டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போகாது. பசுனை இல்லை என்றால் நல்லெண்ணெய், இல்லை என்றால் 7 எலுமிச்சை பழம். ரொம்பலாம் சாமிக்கு அப்படியே பயந்து பண்ணாது. கூட்டம் இருந்தால் தொலைவில் நின்றுட்டு சாமியை பார்த்துட்டு வந்துடுது. அர்ச்சனை செய்ய முடியவில்லை என்றாலும் வருத்தப்பட வேண்டாம். சாமிக்கு தெரியும் நீங்கள் வந்துட்டீங்கன்னு. அவர் உங்களுக்கு விசேஷத்தை அவர் கொடுப்பார். அந்த கூட்டத்தில் உங்களை அவர் தானே வர சொல்கிறார். அவர் பார்த்துப்பார் உங்களை. ஸோ திருமணமாகாத குழந்தைகளுக்கும் திருமணமாகி பேர குழந்தைகளுடன் இருப்பவர்களுக்கும் ஒரு விசேஷமான கோயில்தான் திருமணஞ்சேரி, நாகை மாவட்டத்தில் உள்ளது. முடிந்தால் போகாதவர்கள் இந்த வருடத்தில் போயிட்டு வருவது விசேஷம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 29/1/2024 முதல் 4/2/2024 வரை உள்ள வார நாட்களுக்கு உண்டான பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். குரு வழிபாடு, அது எந்த குருவாவது வச்சுக்கோங்க, நவகிரக குருவாவது வச்சுக்கோங்க. குங்குமப்பூவை போட்டு நல்ல தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்க ஆரம்பிங்க. இந்த குரு பயிற்சி வரைக்கும் இதை செய்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது யோசிச்சுக்கினே இருந்தால் என்ன பண்ணுறது? நல்ல நாள், நல்ல காலம் இந்த வாரம்லாம். செவ்வாய் எல்லாமே உங்களுக்கு அனுகூலம். எல்லாத்துலேயும் தைரியம். பணத்தினால் ரொம்ப ட்ரபிள் இருந்திருக்கும், அது டப்புன்னு அப்படியே மாறப்போகுது. எல்லா விஷயத்துலையும் ஏற்றம் காணப்போகிறீங்க. தொலைதூரத்துலேருந்து நல்ல செய்தி வரும்.
வாகன அமைப்பு மாற்றங்கள்லாம் ஏற்படும். மனித வாழ்க்கைன்னா ஏதாவது ஒரு எதிரி இருப்பான். அந்த எதிரியை நினச்சே உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல், சந்தோஷப்படாமல், குழந்தைங்களோட பேசாமல், குடும்பத்தோடு பேசாமல், ஃப்ரெண்ட்ஸோடு பேசாமல் யோசிச்சுக்கினே இருக்கிறத பார்த்து மற்றவங்களாம் வருத்தப்படுறாங்க. அதை ஃபாலோ மாற்றிடு, நல்லா வரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும். வாழ்க்கையில் எப்போ வேணுமா எது வேணுமா நடக்கும். யோசிச்சுக்கினே இருந்தால் சால்வ் ஆகிடுமா? உங்களுக்கு தான் அற்புதமாக சனி இருக்க. சனி எல்லா விதத்துலையும் ஏற்றத்தை தரும், அனுகூலம் தரும். வரக்கூடிய குரு மாற்றமெல்லாம் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். ராகு 12 இருப்பது விசேஷம். எல்லா தடைகளும் தவிடுபடியாக்கும். புகழ், பேர், விருதுகள்லாம் கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். உத்தியோகத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அனுகூலம் காணப்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற மாற்றங்கள் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக தீரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். புரியாத புதிர்களுக்கெல்லாம் விடை கிடைக்கும். திருமணத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். துணை அல்லது துணைவியாருடைய கனவுகள் நிறைவேறும். அவர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய உறவினர்களை சந்திப்பது, அவர்களுடைய பூர்வீகத்தில் சென்று விட்டு வருவதெல்லாம் ஏற்படும். எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் மேஷராசிக்காரர்கள். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது பிபி, பிரஷர், தூக்கம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். சண்முகர் கவசத்தை படிங்கள். சண்முகரை நினைத்து கும்பிடுங்கள். முருகர் கோயிலில் அனுகூலம் காணப்படும். பெரியோர்களுடைய தேக ஆரோக்கியம் சிறிது கவனம். புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனம். கையெழுத்திடக்கூடிய விஷயத்தில் அதிக எச்சரிக்கை. அண்டை அயலாரை விட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம். லாபம், அனுகூலங்கள் காணப்படும். பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருந்த போராட்டங்கள்லாம் முடிவுக்கு வரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும். வெளிநாட்டிலிருந்து மருந்துகள் வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த சில ரிஷபராசி நேயர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழிலில் நல்ல அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் காணப்போகக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். சுபவரிய பிராப்தம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி காணப்படும். உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். காது, மூக்கு, தொண்டை அலர்ஜி அந்த மாதிரி விஷயத்தில் பார்த்துக்குங்க. சளி தொந்தரவு திடீரென்று ஏற்படலாம். ஆனால் நல்ல அனுகூலமான அமைப்பு ஏற்படும். அதேபோல் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. செவ்வாயின் ஸ்தானம் சரியில்லை. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பதட்டம் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த சங்கடங்கள் தீரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திடீர் அளவுக்கு வீடு நலம், வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது போன்ற விஷயமெல்லாம் கைகூடும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் தென்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அரசியலில் இருப்பவர்கள் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். ரிஷபராசிக்காரர்கள் உத்தியோக நிமித்தமாக எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். சிலர் கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட செட்டில்மெண்ட் செய்யலாம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு அனுகூலம் காணப்படும். உத்தியோகம் ஏற்றம், தொழில் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்ற அனுகூலம் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும்.
பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் கை கொடுக்கும். வாகனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சரி செய்து கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் புத்திசாலிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எந்த பெருமாளையும் ராமராக நினைத்து வழிபடுங்கள். ஜெய் ஸ்ரீராம் என்று 11 முறை சொல்ல சொல்ல அனுகூலம் காணப்படும். கண்டிப்பாக மேலதிகாரிகள் விஷயத்தில் பதட்டம் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு, கண்ணு சம்பந்தப்பட்ட கோளாறு, ப்ரெஷர் சம்பந்தப்பட்ட கோளாறு கவனம். குடும்பத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வெளிவட்டாரத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. உங்களுடைய தனிப்பட்ட சுபகாரிய தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். நல்ல தொடர்ச்சியாக இருந்த சிக்கலெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. உத்தியோக நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகளெல்லாம் நிவர்த்தி காணப்படும். அதே சமயம் வேலை விஷயத்தில் உங்களுடன் கூட வேலை செய்பவர்கள், மேலதிகாரிகள், அவர்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் எல்லோரும் சேர்ந்து உங்களை ரவுண்டு கட்டி விடுவார்கள் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அஷ்டம சனி போய்விட்டதே என்று வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினர் என்றால் அதோட மோசமான பிரச்சனையை சூரியன் ஏற்படுத்தி விடுவார். தஸ்தாவேஜுகளெல்லாம் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். சட்ட சிக்கல் வராமல் பார்த்து கொள்வது மிதனத்திற்கு மிக மிக முக்கியம். புதிய அறிமுகத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களுக்குள்ளாக சண்டை, அதை போய் பேசி தீர்க்கிறேன் என்று போய்விட்டு மாட்டிக்கொள்வது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும். கவனமாக பார்த்து கொள்வது நன்மை தரும். தொழில் நிமித்தமாக புதிய முடிவுகளை சிறிது தள்ளி போடுங்கள். குறிப்பாக பங்குனி மாதம் வரை தள்ளி போடுவது நன்மை தரும். வேற்று மதத்தினர், வேற்று மொழியால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வு, மற்ற விஷயத்தில் இருந்த தடைகள் காணப்பட்டாலும் அதை பற்றி அலட்டி கொள்ளாதீர்கள். வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லா தடைகளும் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம் மிதுனத்திற்கு ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம். மனதில் இருந்த பாரங்கள் எல்லாம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். அஷ்டம சனி ஏற்கனவே விலகிவிட்டது என்பதனால் தன்னம்பிக்கையுடன் இருங்கள். நல்ல காலகட்டம், நல்ல நேரம், நல்ல விஷயங்கள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. நிலம், வீடு சம்பந்தப்பட்ட கடன் அமைப்பு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாலும் நிவர்த்தி. ஆக மொத்தத்தில் எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். சிவனையும் பார்வதியும் ஒரு சேர வழிபாடு செய்வது நன்மை தரும். நந்திக்கு முதலில் வணங்கிவிட்டு கண்டிப்பாக ஏற்றங்கள், அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் மிக மிக கவனம். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல்களெல்லாம் தீரக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத ஏற்றம், எதிர்பார்க்காத நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் அதிக கவனத்துடன் பார்த்து கொள்வது நன்மை. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறையினர்களுக்கெல்லாம் பிரம்மாண்டம். புது ஒப்பந்தங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு உடற்பயிற்சி செய்தால் போதும். ஆவேசப்பட்டு யாரிடத்தில் பேசாமல் இருந்தால் போதும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்திலே காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. அரசு துறை, அரசியல்வாதிகள் எல்லாம் நல்ல விஷயத்தில் அனுகூலங்கள், நல்ல முன்னேற்றம் காணப்பட்டாலும் உங்கள் கூட இருப்பவர்கள் தேவையில்லாத உங்களை தொந்தரவு பண்ணுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவார்கள். அதிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கூட்டாளிகளால் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படலாம். ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் போன்ற விஷயத்தில் அதிக கவனத்துடன் இருப்பது முக்கியம். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற மாற்றங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம்.
கொடுக்கல் வாங்கலில் வங்கிகளில் எதிர்பார்த்த பணங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய முதலீடுகளுக்கு தயாராகி கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றம் ஏற்படும். அஷ்டம சனியில் புது தொழில் கிடைக்கும், புது வியாபாரம் கிடைக்கும், புது வண்டி வாகனங்கள் கிடைக்கும், படிப்பு தடை நீங்கும், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் கண்டிப்பாக ஒன்றன் பின் ஒன்றாக காணப்படும். தொடர்ச்சியாக இருந்த மன கஷ்டங்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது மிகப்பெரிய ஏற்றம். நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. உடற்பயிற்சி மறந்து விடாதீர்கள், தூக்கத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உக்கிரதெய்வ வழிபாடு, காளி, சூழினி, பிருத்திங்கிரா, வாராகி என்ற உக்கிரதெய்வ வழிபாடு. காளி காயத்ரி ஜபிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். உத்தியோகத்தில் மேன்மை அடைவீர்கள். அரசாங்க உத்தியோகத்திற்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. குடும்பத்தில் மட்டும் கோபம் கூடாது. பெற்றோர் பெரியோருக்கு மிகப்பெரிய ஏற்றம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் மற்ற விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்று முடிவு எடுக்க வேண்டும். தைரியமாக முன்னோக்கி செல்லலாம். தொலைதூர படிப்புக்கு இளம் வயதை சார்ந்த சிம்ம ராசிக்காரர்கள் தயாராகி கொள்வது நன்மை தரும். கடல் கடந்து நல்ல செய்திகள் வரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் போன்ற விஷயத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலம் காணப்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சங்கடம் நிவர்த்தி ஏற்படும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதனால் புத்துணர்வு ஏற்படும். திருமண தடை நீங்கும். புத்திர சந்தான தடை நீங்கும். மன அழுத்தம் தீரும். சுபகாரிய தடைகள் நீங்கும். எல்லாவற்றிலும் செய்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதே உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்த்து கொடுக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் காணப்படும். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தாலே சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். அவர்களுக்கு குருபலம் வரவில்லை என்றாலும் உங்களாலே வரும். பெற்றோர் பெரியோருக்கு இருந்த சிக்கல்கள் தீரும். பெற்றோர் பெரியோருடைய நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை தரும். பெற்றோர் பெரியோருடைய ப்ரமோஷன், பெரிய பொறுப்புகள் வருவது, அவர்கள் வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, வண்டிகளை மாற்றுவது போன்ற விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். ஆக மொத்தத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான நல்ல காரியங்களும் நடைபெறுவதற்குண்டான அமைப்பு. வழக்கு போன்ற விஷயம் உங்களுக்கு சாதகம் ஏற்படும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஏற்படும். எல்லாவற்றிலும் சரியாக செய்துவிட்டேன் என்ற மன திருப்தி ஏற்படும். தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான காலகட்டம் என்பதை சிம்மராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு அனுகூலமான காலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நன்மை. சனி காயத்ரி விசேஷம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். சுபவிரயங்கள் காணப்படுகிறது. சந்தோஷ சுபவிரயங்கள். வீடு, நலம், வாடகை, ஆபரணங்கள் போன்ற விஷயமாக நல்லது காணப்படும். சிலருக்கு செலவு இஷ்டத்துக்கு ஆகும், ஆனால் ஒன்றும் யூஸ் இருக்காது. தண்ட செலவு ஏற்படும். அது இல்லை உங்களுக்கு. நல்லது ஏற்படும். தண்ட செலவெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனி வரக்கூடிய காலகட்டம் நல்லது ஏற்படும். வயிற்று உபத்திரம் பார்த்துக்கொள்ளுங்கள். மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். முதுகும் வயிறும். அதே போல் கன்னியாராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்திற்கு நீங்கள் உதவி செய்யக்கூடியதற்கு கோபப்படுவது எந்த விதத்தில் நாய். தொழில் நிமித்தமான பயணங்கள் அனுகூலத்தை தரும். கேது இருப்பதனால் ஒத்த தலைவலி வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் வாக்குவாதம் வேண்டாம்.
தொழில் நிமித்தமான அடிக்கடிக்கு பயணங்கள் எல்லாம் சந்தோஷத்தை தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைப்பது அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்றத்தை தரும். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்ற அற்புதம். தனிப்பட்ட முறையில் இருந்த பதட்டம் குறையும். எல்லாவற்றிலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். ராகு 7ஆம் இடத்தில் இருந்தாலும் கடல் கடந்து சென்று விட்டு வரக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு ஏற்றமான சூழ்நிலையை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு அவர் செய்வார். தெய்வீக திருப்பணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அயோத்தி ராமர் கோயிலுக்கெல்லாம் சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மலை கோயில்களுக்கு செல்வது, கோயில் திருப்பணிகளில் பங்கு பெறுவது என்ற நல்ல விஷயங்கள் காணப்படும். மாசி மாதத்திலிருந்து அற்புதம் காணப்படும். மாசி மாதம் வரை சிறிது அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். தயவுசெய்து மேலதிகாரிகளுக்கு ஆலோசனை சொல்வதை மட்டும் விட்டுவிடுங்கள். பண விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். புதிய அறிமுகத்தில் மிகப்பெரிய சந்தோஷங்கள் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு கன்னியாராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். இப்பொழுது பார்க்கக்கூடிய ராசி 7வது ராசி துலா ராசி. விஷ்ணு வழிபாடு, விஷ்ணு சகஸ்ரநாமம் வாழ்க்கையை மாற்றும். சுபகாரியத்தில் இருந்த சிக்கலெல்லாம் தீரும். பணவரவுக்கு உண்டான அனுகூலம், ஆடை ஆபரண அமைப்பு, வண்டி வாகன மாற்றங்கள், தெய்வ திருப்பணிகள், தெய்வீக காரியங்கள் ஏற்றத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். அதிர்ஷ்டம் ஏற்படும். அப்பாடா என்ற நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பு ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்த பந்த உறவுகளுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். எல்லா காரியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும். லாபம் காணப்படும். அதுதான் விசேஷம். தனிப்பட்ட தொழில் தொடங்கலாலும் அதில் முன்னேறலாம். சோம்பல் காணப்படும். சுறுசுறுப்புக்கு பங்கமில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். கண், வயிறு விஷயத்தில் கவனம். மற்றபடி எல்லா விஷயமும் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும். குருவின் பார்வை இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள். குரு பார்த்து கொள்வது. மகான்கள் வழிபாடெல்லாம் உங்களுக்கு சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். ராகு 6இல் இருப்பது சத்ரு ஜெயம். உங்களால் குடும்பத்திற்கு நிம்மதி காணப்படும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். அவர் நிம்மதி ஆவார். அந்த நிம்மதி உங்களை மேன்மைப்படுத்தும். அதோடு வேறு என்ன வேணும்? நிம்மதி மேன்மைப்படுத்தினாலே மற்ற விஷயம் சாதகத்தை ஏற்படுத்தும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதம் காணப்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த மன அலைச்சல்கள் தீரும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். சிலருக்கு வேறு உத்தியோகத்திற்கு எதிர்பார்த்து காத்து கொண்டு உத்தியோகமே இல்லை என்று அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டத்தில் உள்ளீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். சிலருக்கு ஏதாவது தேடிக்கொண்டே இருந்தாலும் பங்குனி மாதத்திலேருந்து அந்த உத்தியோகத்தின் அமைப்பெல்லாம் சீர்பெறும். பல பதட்டம் வேண்டாம். உங்களை நீங்களாக டவுன்ஃபால் கொண்டிக்கொள்ளாதீர்கள். கிரகங்கள் உங்களுக்கு நன்மைகள் காணப்படும். உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது தடங்கல்கள் காணப்பட்டால் குடும்ப ஜோதிடரை பார்த்துக்கொள்ளும். எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். சனியின் தாக்கம் கண்டிப்பாக நிம்மதி காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் கூடாது. மற்றபடி எல்லாமே ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக நீங்கள் எப்படியா இருந்தாலும் நரசிம்மரை தான் பிடித்து கொள்வீர்கள். விஷ்ணுவிடம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். மகான் வழிபாடு, ராகவேந்திரோ, பாபாவோ, ரமண மகரிஷியோ, திண்டுக்கல் சாமியாரோ யாராவது பிடித்துக்கொள்ளுங்கள். அனுகூலமான அமைப்பு. மகான்கள் வேலைக்கிழமையில் கேக்கு கூட சாப்பிடாமல் அசைவத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம். தனம், குடும்பம், வாக்கு சீர்பெறும்.
சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். உத்தியோகம் தொழில் சாதிப்பீர்கள். வழக்கெல்லாம் சாதகமான அமைப்பு ஏற்படும். தெய்வீகத்திற்கு உண்டான அனுகூலத்தை செய்வீர்கள். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 மட்டும் படிங்கள். பிள்ளைகளுடைய தடைகள் தவிடுபடியாகும். கோயில் திருப்பணியை செய்வீர்கள். சாதனை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். கண்ணு கட்டிய தூரை வரை உங்களுடைய முன்னேற்றம் நல்ல காணப்படும், பரவலாக காணப்படும். இளம் வயதை சார்ந்த விருச்சிக ராசிக்காரர்கள் திடீர் மீடியாவிலெல்லாம் புகழ் பெறுவார்கள். ஆச்சரியமாக இருக்கும். டக்கு டக்கென்று உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும். சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சி, தேக ஆரோக்கியம் முக்கியம். தேக ஆரோக்கியத்தில் நீங்கள் தான் கவனமாக இருக்கும். மறைமுகஸ்தான உபத்திரம், வயிறு, ரிஃப்ளெக்ஸு எல்லாம் பார்த்துக்கணும். உத்தியோகம் ஏற்றம் பெறும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் காணப்படும். பெரிய பொறுப்புகளுக்கு வரலாம். அரசாங்க உத்தியோகத்திற்கு எதிர்பார்த்து வேலைக்காக எழுதியிருந்த குரூப் 1 எல்லாமே மற்றவர்களெல்லாம் அனுகூலம் காணப்படும். அரசாங்க உத்தியோகத்தில் திடீரென்று வேறு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை காட்டப்படக்கூடிய அமைப்பு. சோம்பல் மட்டும் இருக்கக்கூடாது. சோம்பல் இருந்தால் நான் சொன்ன எதுவுமே நடக்காது. லேட் நைட்டில் தூங்குறது 3 மணிக்கு 4 மணிக்கு, காலையில் 11 மணிக்கு எழுந்துக்கிறது, என்ன நடக்கும்? மாற்றிருங்க. நீங்கள் ரொம்ப பிஸி தான். இப்போ காலையில் சீக்கிரம் எழுந்துருங்க. தூக்கம் வந்தால் மத்தியானம் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் தூங்கிக்குங்க. எதை பற்றி கவலைப்படாது. ஃபோனிலே வாழ்க்கையை ஓட்டாதுங்க. கொஞ்சம் கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பார்த்துக்குங்க. ஞாபகத்தில் வச்சுக்குங்க. அர்த்தாஷ்டம சனி இருக்குது. வேர்வை வர வேண்டும். வரவில்லை என்றால் தப்பு வரும். வரவில்லை என்றால் தப்பு வரும். ஆக மொத்தத்தில் விருச்சிகத்திற்கு தனம், குடும்பம், வாக்கு எல்லாம் அனுகூலம். வெளி வட்டாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பெருமாளே சரணம், கோவிந்த நாமாவளி, கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி கொண்டிருந்தால் போதும். அலர்ஜி பார்த்துக்கணும், சளி பார்த்துக்கணும், கால் வலி முட்டி வலி பார்த்துக்கணும். எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலத்தை தரும். பிள்ளைகள் ஏதாவது ஒரு சம்பந்தமாக தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வார்கள். அது வருத்தமாக இருந்தாலும் சந்தோஷம். மாசி மாதத்திலிருந்து உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும். பயணங்கள் காணப்படும். பயணங்கள் அனுகூலத்தை தரும். எதிர்பார்க்காத நல்ல செய்தி காணப்படும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி காணப்படும். துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் மறந்து விடுங்கள். இனி நல்லாக இருக்கும். குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். உறவினர்களுடன் தொலைதூர பயணங்கள் எல்லாம் மேற்கொள்வீர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவதே சந்தோஷமாக அமைப்பை ஏற்படுத்தி தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த சந்தோஷங்கள் தீரும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கை கொடுப்பது, வண்டி வாகன மாற்றங்களை எதிர்பார்ப்பது போன்ற விஷயம், சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளெல்லாம் நிறைவேறுவது, அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதெல்லாம் காணப்படும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்த கட்டில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். டைவர்ஸ் வரை பிரிந்தவர்கள் கூட மீண்டும் வேண்டாம், நமக்குள்ளாக ஒன்றாக இருப்போம், குழந்தைகளுக்காக இருப்போம், உறவினர்களுக்காக இருப்போம் என்று மாறிவிடுவீர்கள். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் சோம்பல் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்திற்கு கடவுளுடைய அனுகிரகத்தால் படிப்படியாக நல்ல மாற்றங்கள் காணப்படும். தெய்வீக வழிபாடு அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்தில் நல்ல அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்தில் ஏதாவது வருத்தங்கள் இருந்தாலும் மே மாதத்திலிருந்து அது மாறிவிடும். அது உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போகும். படிப்பு, உத்தியோகம், வியாபாரம் எல்லா தடையும் மேதிலிருந்து மாறும். மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஏற்றம் பெறக்கூடிய காலகட்டம் மாசியிலிருந்து. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நரசிம்மர் காயத்ரி.
விட்டு விடாதீர்கள். அலர்ஜி பார்த்துக்குங்க, சளி பார்த்துக்குங்க, ப்ரீத்திங் சோஃபகேஷன் பார்த்துக்குங்க. கொரோனா போய்விட்டதோ இல்லையோ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்ணை ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்வது நன்மை. உத்தியோகத்தில் அடக்கி வாசிக்க வேண்டும். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் கூடவே கூடாது. அதீத கவனமாக இருக்க வேண்டும். எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து உங்களை தேவையில்லாத வம்புகளை விலை கொடுத்து வாங்காதீர்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்ளுங்கள். மருத்துவ ஆலோசனை மட்டும் தயவுசெய்து மீறாதீர்கள். நீங்களாகவே எல்லா மருந்தும் உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் சுய மருத்துவம் வேண்டாமே. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் காணப்படும். இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். வாக்குஸ்தானத்தில் சனி இன்னும் 2 ஆண்டுகள் இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம். ஐயா சாமியை தெரியாத பண்ணிட்டேன், கையெடுத்து மன்னிப்பு கேட்டு போய்விட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு குறையும் வராது. சுபவிரயம் காணப்படுவதனால் கண்டிப்பாக கடன் அமைப்புக்காக, செலவுகளுக்காக புது கடன் கிடைக்கும். தொழிலில் நல்ல மாற்றம் காணப்படும். துலாத்தை குரு பார்ப்பதனால் தொழில் ஏற்றம் காணப்படும். தொழில் மாற வேண்டும் என்று நினைத்தால் மாறிக்கொள்ளும். மரண பயம் நீங்கும். ஏன்னா நல்ல மருந்து மாத்திரைகள் எல்லாம் அந்த தேக ஆரோக்கியத்துக்கு என்ன குறையோ அதை நிவர்த்தி பண்ணிவிடும். ஆச்சரியமாக இருக்கும். உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில், படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். கடைசி 2 வருஷம் இருக்கு இன்னும் சனி. இந்த சமயத்தில் வித்தைகள் காட்டுவது நியாயமா? வண்டி வாகனம் ஏதாவது மாற்றங்கள் எதிர்பார்த்தால் செய்து கொள்ளுங்கள். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது அனுகூலத்தை தரும். லாபம், சந்தோஷம், அனுகூலம், பணவரவில் உத்தரவாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். அனுமனை சரணாகதி அடைவதும் அனுமன் சாலிசா கேட்பதும் விசேஷம். சோம்பல் அதிகமாகும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனம். உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில், படிப்பில் ஏதாவது மாற்றங்கள் எதிர்பார்த்தால் செய்து கொள்ளும். நலம் சம்பந்தப்பட்ட விஷயம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலம் காணப்படும். வேறு மொழி பேசக்கூடிய மக்களால் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். அந்த பகுதியே போய்விடாதீர்கள். ராகு 2ஆம் இடத்தில் இருப்பதனால் வேற்றுமொழி பேசுபவர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் வீடேறி வந்துவிடும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆவேசப்படாமல் இருப்பது கும்பத்திற்கு முக்கியம். நலம் சம்பந்தப்பட்ட விஷயம் நன்மை ஏற்படும். செட்டில் செய்து கொள்ளுங்கள். பழைய ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை என்றால் பேசி தீர்த்து கொண்டாலே உங்களுக்கு முடிந்துவிடும். ஆவேசப்படுவது மட்டும் வேண்டாம். எதிரியின் பலம் உங்களை விட அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதற்கு பிறகு வருத்தப்பட்டு அப்புறமா கெஞ்சுவதை விட இப்பொழுதே ஸ்மூத்தாக போய்விடும். வாகனங்களில் வித்தைகள் கூடவே கூடாது. பழைய வண்டி 10 வருஷமாச்சு, பிரேக் இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கினே இருக்கிறத கணக்கு பார்க்காதீங்க. கடன் ஏதாவது கஷ்டமாக இருந்தாலும் வாங்கி புது வண்டியை வாங்கிக்கொள். ஃபோனில் பேசுகின்ற சமயத்தில் கூட கவனமாக பேசும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகள் காணப்படும். அதே சமயம் கூடா நட்பு கேடு விளையும். கண்டிப்பாக ஏதாவது நிலம், வீடு வாங்குவது, கட்டுவதெல்லாம் செய்து கொள்ளலாம். பெற்றோர், பெரியோர், இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். துணை அல்லது துணைவியாருடைய தேகாருக்கு மிக மிக கவனம். ஏனென்றால் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி 7ஆம் இடத்தை பார்ப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியாருக்கு தேவையில்லாத குழப்பங்களை காணப்படக்கூடிய அமைப்பு, அவர்கள் தேகாருக்கு வருத்தப்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும். கவனம் 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 அந்த விஷயத்தில். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. திருமணம், புத்திர சந்தானம், மற்ற விஷயங்கள்லாம் டக்கு 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 என்று முடித்துக் கொள்வது ஏற்றத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மை.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெண் தெய்வ வழிபாடு. அது எந்த தெய்வமாக, துர்கையாக இருக்கட்டும், பார்வதியாக இருக்கட்டும், காளியாக இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும், மகாவிஷ்ணுவுடைய பாரியாளாக இருக்கட்டும், மகாலட்சுமியாக இருக்கட்டும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக மன அழுத்தம், வயிறு, லாபம், சந்தோஷம் காணப்படும். எல்லா காரியத்திலும் ஜெயம் காணப்படும். குடும்பத்தில் ராகு கேது இருப்பதனால் குடும்பத்தில் மட்டும் கவனம். கோளர் பதிகத்தை விட்டுவிடாமல் இருப்பது அடுத்த ஒரு வருஷத்துக்கு நன்மை. ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதீத கவனம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் நலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் காட்டலாம். மருத்துவத்துறையில் பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய அமைப்பு மீன ராசிக்காரர்களுக்கு. விருதுகள் கிடைப்பதெல்லாம் அனுகூலத்தை தரும். 7.5 சனியில், முதல் சனியில் இருந்தாலும் கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு ஏற்படும். சமாளித்து கொள்ளக்கூடிய நம்பிக்கை ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் ஏற்றம். கலைத்துறையினர், படைப்பாளிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய கௌரவம் காணப்படும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும். கண்டிப்பாக புது முதலீடுகளுக்கு தயாராகி கொள்ளக்கூடிய காலகட்டம். யோசனை செய்து கொண்டே இருக்காதீர்கள். ராகு இருப்பதனால் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ட்ரேடிங் போன்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு சாமர்த்தியத்தையும் சந்தோஷத்தையும் பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட்டையும் ஏற்படும். வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம். உடற்பயிற்சியை மறந்துவிடாத இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் மிக புத்திசாலிகள். பெற்றோர் பெரியோருடன் மனவிட்டு பேசுவது நன்மை. பெற்றோர் பெரியோருடன் பாராமுகமாக இருப்பது தேவையில்லாத மனக்கசப்பு. தொலைதூரத்தில் இருந்தாலும் வீடியோ காலில் பேசுவது சிறப்பு. எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையக்கூடிய நாள். கண்டிப்பாக பணவரவில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி குருவின் பார்வையால். கடன் கொடுக்கல் வாங்கல், கேஸு போன்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.